ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். நம்மளுடைய கார்டனில் நம்மளுடைய செடிகளை நல்லா வளர்க்கணுன்னா நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது நான் இப்போ தான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். எனக்கு ஈஸியான முறையில் சீக்கிரமாக நல்ல ஒரு ரோஸ் கேரிங் டிப்ஸு, அப்புறம் என்னுடைய கார்டன் நல்லா பசுமையாக இருக்கிறதுக்கு சீக்கிரமாக நிறைய ஈல்டு எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான டிப்ஸு. இது ஒரு பைசா செலவில்லாத டிப்ஸு தான். நான் பைசா செலவு பண்ணி நீங்கள் உரங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது கிச்சன் வேஸ்ட்டு வச்சு மட்டுமே நம்ம சொல்ல போகிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, கிச்சன் வேஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற முறை அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் மண்ணுக்கு தேவையான சத்துக்களும் செடிகள் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். அதனால் நிறைய தளிர்களும் புதிய தளிர்கள் வரும் உங்களுடைய செடியில். புதிய தளிர்கள்னால் வெறும் முட்டுக்கள் வைக்காமல் வர தளிர்கள் வேறு, அதே மாதிரி வர்ற தளிர்கள் முட்டுக்கள் வைக்கும், ப்ளஸ் நிறைய பேசில் சூட்ஸ்க்கெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் வேஸ்ட்டு மட்டும்தான், அதை நம்ம பயன்படுத்துகிற முறை தான் வேறு. சரிங்களா? கிச்சன் வேஸ்ட்டு வச்சு 2 ரகசிய முறையில் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ரகசியம்னு பார்த்திங்கன்னா, நம்ம மண்ணில் கொடுக்க போகிறோம். 2வது ரகசியம் நீர் மூலமாக கொடுக்க போகிறோம். இந்த விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்மளுடைய செடிகள் எப்படி நம்மளுடைய கார்டனில் இருக்கக்கூடிய செடிகளினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நன்மைகள் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விஷயங்களை நம்ம நீர் உரமாக கொடுக்கும்போது வாரத்தில் 2 முறை கொடுக்கணும். மண்ணில் கொடுக்கும்போது வாரம் 1 முறை கொடுத்தா போதும். சரிங்களா? இதனால் நிறைய பேசில் சூட்ஸ் வருது, அது பார்த்துருப்பீங்க. மண்ணில் மண்புழு பெருக்கமும் அதிகரிக்கும், நுண்ணுயிர் பெருக்கமும் அதிகரிக்கும், அதிக முட்டுக்கள் வரும். நீங்கள் பெரிய பெரிய ஹச்டி வெரைட்டி ரோஸ் வாங்கி வச்சா கூட உங்களுக்கு நிறைய முட்டுக்கள் வைக்கும். சரிங்களா? அதுதான் நான் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் டிப்ஸ் தான், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் கம்போஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு அதிகபட்சம் 20லேருந்து 40 நாட்கள் ஆகும், 1 மந்த்து கூட ஆகும். ஸோ அது லேட்டாகி உங்களுக்கு அதை மாதிரி நீங்கள் போடும்போது அதனுடைய ரிசல்ட் லேட்டாக தான் தெரியும். ஸோ நம்ம ஈஸியான முறையில் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு, பழ வேஸ்ட்டு, இதை வச்சு நம்ம பண்ணின பேஸ்ட்டு தான். இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில், அதாவது ஒரு பாத்திரமோ ஒரு பாக்ஸோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அதை மாதிரி நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வரணும். இன்றைக்கி எனக்கு நான் ஆனியன், வெங்காயம், அப்புறம் இந்த கீரைகள், அதுக்கப்புறம் காய்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னா, இது மாதிரி இருக்க வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் அலசி ஊற்றுவீங்களா அந்த தண்ணியும் நீங்கள் அந்த தண்ணி கூடவே, அலசுகிற தண்ணி கூடவே இந்த வேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒரு 2 நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. 2 நாளைக்கு அப்புறம் அந்த தண்ணியை இருத்துட்டு அது கூட ஒரு 3 மடங்கு தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுங்க. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்கிறது. இந்த நம்ம தண்ணியில் ஊற வச்சு இதை மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதில் ஊற வச்சு எடுக்கும்போது அது சீக்கிரமாக நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும், ப்ளஸ் அதில் நல்ல நியூட்ரிஷன்ஸும் நிறையா இருக்கும். கொஞ்சம் 2 நாள்லேயே அது கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணியை நம்ம எடுத்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் அதையும் செடிகளுக்கு கொடுக்கும்போது அதில் இருக்க சத்துக்களும் செடிகளுக்கு போகும். ஸோ அதை நம்ம பேஸ்ட் முறையில் நம்ம ரெடி பண்ணி நம்ம மண்ணுக்கு வாரம் 1 முறை கொடுக்கணும். வாரம் 1 முறை கொடுக்கும்போது மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். நீங்கள் தளிர் பிடிக்காத செடியை, காய்ஞ்சு போகக்கூடிய செடிகளை கூட நீங்கள் ஈஸியாக தளிர் பிடிக்க வைக்கணும்னு அதுக்கும் நான் சொல்லியிருப்பேன். குட்டி ஆனியன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன வெங்காயங்கள் அந்த மாதிரி அழுகப்போகுது, சின்னதாக ஒரு குறுங்கி இந்த மாதிரி வாடி வதங்கி இருக்குன்னா அதை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு அடியில் போடலாம். ஆனியன் தோல் இருந்தாலும் போடுங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே தளிர் பிடிக்கும். இது மாதிரி நீங்கள் போட்டால் உங்களுக்கு செடியில் மண்ணில் ஏதாவது பிரச்சனை வருமா, பாக்டீரியா அதாவது ஃபங்கஸ் ஏதாவது அதிகமாக இருக்குமா, பூச்சி தாக்குதல் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது மாதிரி இருக்காது. நம்ம கொடுக்கக்கூடிய நீர் உரத்தினால அதுவுமே கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் இது மாதிரி மண் கலவையில் போட்டு அதுக்கப்புறம் கம்போஸ்ட் பண்ணி கொடுக்குறத காட்டிலும் நீங்கள் கம்போஸ்ட் பண்ணுறதோட பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ரிசல்ட் உங்களுக்கு அது நல்ல பலன் கொடுக்கும். நான் அப்படி தான் என்னுடைய செடிகளுக்கு யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு நல்லா ஓரமாக அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செடிகளுடைய தேவைக்கு ஏற்ப 1லேருந்து 1½ ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அதை கொடுங்க. இது மாதிரி வாரம் 1 முறை இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தா போதும். அப்புறம் நீர் உரம்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லியுமே நம்ம எல்லா பொருட்களையுமே நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணக்கூடிய தண்ணியில் நீங்கள் அதை மாதிரி இருக்கிற தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி,
இல்ல அத நான் செடிகளுக்கு அப்போ குடுக்கலாமானாலும் நீங்க அப்பவே குடுத்துக்கலாம். நீங்க இப்ப நான் சொல்றது அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் வந்து நம்ம வேற பருப்பு களைவோம், அப்புறம் உளுந்து அலசுவோம், அப்புறம் காய்கள்லாம் அலசுவோம் இல்லைங்களா? அந்த மாரி இருக்கிற தண்ணிலாம் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு தண்ணீல எதெல்லாம் சத்துக்கள் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த மாரி தண்ணிலாம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால் செய்றேன்னா, பால் காய்ச்சுறேன்னா, அந்த பால் அலசி ஊத்துவீங்கல்ல அந்த தண்ணி, கிடைச்சா கூட ஒரு பேக்கெட் பால் வாங்கி கூட நீங்க அதுலயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து தயிர் அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தேவைக்கேற்ப 1 ஸ்பூனா இருக்கலாம், 1 பேக்கெட்டா இருக்கலாம். அதுவுமே இது மாரிலாம் எடுத்துக்கோங்க. நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 வீக் அப்புறம் நீங்கள் அதை எடுக்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா 1 வீக் அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செடிகளுக்கு வந்து அது கூட 15 to 20 மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க. அது நல்லா புளிக்கணும். நீங்கள் மூடி போடாமல் வச்சிங்கன்னா புழு வந்துடும். ஸோ நீங்கள் மூடி போட்டு ஒரு நிழல்ல வச்சுருங்க. அது கூட நீங்கள் கிடைக்க கிடைக்க சேர்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அப்படி ஒரு பெரிய பாத்திரமா இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே மூடி போட்டு ஒரு கல்லவோ எடுத்து வச்சுருங்க. அது கூட 15 to 20 மடங்கு தண்ணி கலந்து வாரத்தில் இந்த நீர் உரம் நீங்கள் 2 டைம் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் செடிகளுக்கு தேவையான எல்லா வித சத்துக்களும் சீக்கிரமாக தண்ணியில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம செஞ்சு மண்ணில் கொடுக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு, காய்கறி கிச்சன் வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அந்த பேஸ்ட்டு மூலமாக செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் போய் சேரும். இந்த 2 விஷயங்களை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய செடிகள் சூப்பராக வளரும். நீங்கள் இதுக்கு வந்து செலவு பண்ணி நீங்கள் உரம் வாங்கணும், ரோஸ் மிக்சர் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட் வாங்கணும், அப்புறம் என்ன கடலை புண்ணாக்கு வாங்கணும், அமிர்த கரைசல், பஞ்சகாவியா இந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வந்து காஸ்ட்டு செலவு பண்ண வேணாம். ஈஸியான முறையில் கிச்சன் வேஸ்ட்டே போதும். நீங்கள் மண் கலவை செய்யும்போது நல்ல ஒரு மண் கலவை செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நீங்களும் இது மாதிரி கூட கூடையாக உங்களுடைய கார்டனில் பூக்களை அள்ளுவீங்க. அது எப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நமக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய கார்டன் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஷேரிங் விதையும் கூட நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் போகாது, நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஃப்ரீ ஷேரிங் விதையும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். நம்ம கலெக்ட் பண்ண விதைகள் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா விதைகளுமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் இப்போ தான் கார்டனிங் வைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த விதைகளை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கும்போது நிறைய விதைகள் காசு போட்டு தான் வாங்கினேன். உங்களுக்கு வந்துட்டு அந்த கஷ்டத்தை கொடுக்கல. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க கார்டனிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த விஷயங்கள்னால என்னுடைய கார்டன் நல்லா பசுமையாக செழிப்பாக இருக்குது. ஸோ பூக்களுமே வந்து நல்லா இருக்குது. நீங்கள் இதை எல்லா வித செடிகளுக்குமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.